Welcome to Future Vision Study Center in Botany class. Today we are going to discuss about the 9th unit. Topic is plant ecology environment. So previous class பார்த்தோம்னா நம்ம எக்கோசிஸ்டம்னா என்ன, ஸோ எக்கோசிஸ்டத்தை பற்றி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது வந்து என்ன, த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கோசிஸ்டம். ஸோ எக்கோசிஸ்டத்தோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஸ்ட்ரக்சரலாகவும் இருக்கும், ஃபங்க்ஷனலாகவும் இருக்கும். ஸோ மெயின்லி இட்ஸ் வில் பி மேட் அப் ஆஃப் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ். ஸோ பயோட்டிக்னா என்ன, ஏபயோட்டிக்னா என்ன போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். அதாவது பயோட்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிவிங் திங்ஸ், லிவிங் ஆர்கானிசத்தை சொல்கிறது வந்து பயோட்டிக் காம்பனன்ட்னு சொல்லுவோம். இதே வந்து ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்னா நான் லிவிங் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதோட டெஃபினிஷன்ஸ் என்ன, இப்போ பிரைமரி கன்சியூமர்ஸ், ஹெர்பிவோரஸ் இதெல்லாமே டைரக்ட்லி வந்து ஆட்டோட்ராபிக் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்ககிட்ட இருந்து தான் வந்து செகண்டரி கன்சியூமர்ஸ் வந்து வெளியே வருவாங்க. செகண்டரி கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வில் பி ஃபீடிங் த பிரைமரி கன்சியூமர்ஸை சாப்பிடக்கூடியவங்க செகண்டரி கன்சியூமர். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டத்தில் சொல்லலாம். ஸோ இதே வந்து ஏபயோட்டிக் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே வந்து ஏபயோட்டிக். ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட், வாட்டர் ரிசோர்ஸஸ், ஏரு, சாயில், ராக்கு, டெம்பரேச்சர், ரெயின், ஹியூமிடிட்டி இதெல்லாமே வந்து ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸில் வரும். ஸோ நேச்சுரலாக நம்மளுடைய எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா பயோட்டிக், ஏபயோட்டிக் ரெண்டுமே சேர்ந்து வர்றது தான் வந்து, ரெண்டும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் மியூச்சுவலி இட்ஸ் வில் பி கிவிங் த பெனிஃபிட் டு த என்விரான்மெண்ட். இது எல்லாமே வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம இதைய டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம்னா, நம்ம போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா போன கிளாஸில் வந்து ப்ரொடியூசர்ஸ் பற்றி பார்த்தோம். ப்ரொடியூசர்ஸ்னால் வந்து ப்ரைமரி கன்சியூமர்ஸ் வந்து எப்படி ஈட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம எக்கோசிஸ்டத்தில் வந்து கன்சியூமர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கன்சியூமர் அப்படின்னா யார் அப்படின்னா, ப்ரொடியூசரை சாப்பிடக்கூடியவங்க தான் வந்து கன்சியூமர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களால வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. தே கேன் நாட் ஏபிள் டு சிந்தசைசிங் தேர் ஓன் ஃபுட். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இட்ஸ் இட் பி டிபெண்டிங் ஆன் த அதர் ஆர்கன்ஸ். நம்ம ஹியூமன் பீயிங்கே வந்து நம்மளால ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. வி ஆர் டிபெண்டிங் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கன்சியூமர்ஸ் எல்லாமே வந்து ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதே மாதிரி பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷியரி கன்சியூமர்னு சொல்லி இந்த எக்கோசிஸ்டத்தில் கன்சியூமர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இப்போ ஹெர்பிவோர் அப்படின்னா வந்து ஹெர்ப்ஸ் அப்படின்னா வந்து பிளான்ட்ஸ், வோர்ஸ் அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டயட். ஸோ கன்சியூமர்ஸ் ஆஃப் த கிராஸ் ஈட்டிங் பிளான்ட்ஸ். ஸோ கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ் எல்லாமே, அதாவது தாவரங்களை சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஹெர்பிவோர் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கவ், பஃபல்லோ, டீர், கோட் இதெல்லாமே வந்து ஹெர்பிவோர் அனிமல்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பேஸ்டு ஆன் த ஃபுட் ஹேபிட். ஸோ அனிமல்ஸோடைய நார்மலாக வந்து லிவிங் திங்ஸோடைய ஃபுட் ஹேபிட்டை பொறுத்து, ஈட்டிங் ஹேபிட்ஸை பொறுத்து இட்ஸ் ஹேவ் 3 டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெர்பிவோர், இன்னொன்று வந்து கார்னிவோர், இன்னொன்று வந்து ஆம்னிவோர். ஸோ கார்னிவோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட் ஈட்டிங் அனிமல்ஸ். ஸோ ஃப்ளஷ்ஷை மட்டுமே சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ் வந்து கார்னிவோர் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஆம்னிவோர் அப்படின்னா, ஆம்னினா எவ்ரிதிங், அதாவது வந்து இட்ஸ் வில் பி ஈட்டிங் த பிளான்ட்ஸ் அஸ் வெல் அஸ் இந்த அனிமல். ஸோ ரெண்டையுமே சாப்பிடக்கூடிய, ஃப்ளஷையும் சாப்பிடும், அதே மாதிரி பிளான்ட்ஸையும் சாப்பிடும். இப்போ நம்மளாம் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆம்னிவோர் அனிமல் சொல்லுவோம். கேட்டு, டாகு, ஹியூமன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆம்னிவோர் அனிமல்ஸ். ஸோ இந்த மூணுன்னு சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், ஸோ இப்போ ப்ரொடியூசர்ஸ் இருக்குது, இப்போ இலை பிளான்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூசர்ஸ் சாப்பிட்றோம், கன்சியூமர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஹியூமன் பீயிங் கன்சியூமர்ஸ் வந்து கடைசியில் என்ன ஆகும், இட்ஸ் வில் பி டெட். ஸோ டெட் ஆனாலும் என்ன ஆகும், இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் பண்ணால் இட்ஸ் வில் பி இன்க்ளூடிங் த ஆர்கானிசம் தட் ஃபீட் ஆன் டெத் அண்ட் டிகேயிங் ஆர்கானிக் மேட்டர்ஸ். ஸோ டெத் அண்ட் டிகேயிங் ஆர்கானிக் மேட்டர்னா மைக்ரோப்ஸ் வந்து சச் அஸ் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீகம்போசிங்க்கு யூஸ் ஆகுது. அதாவது அந்த உடம்பு வந்து அழுகி போய் மக்கி மண்ணோட மண்ணாக சேர்றதுக்கு யூஸ் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து டீகம்போசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டீகம்போசர் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வந்து பாக்டீரியா அண்ட் ஃபங்கை ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் த டீகம்போசர்ஸ். தென் ஏபயோட்டிக் காம்பனன்ட். ஸோ ஏபயோட்டிக் இதெல்லாமே வந்து இந்த கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ் இவங்க எல்லாமே வந்து பயோட்டிக் காம்பனன்ட்ஸில் வர்றாங்க.
ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே வந்து ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸில் வருவாங்க. ஸோ தேர் ஆர் நான் லிவிங் காம்பனன்ட் ஆஃப் தி எக்கோசிஸ்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் ஒன்று இருக்குது, கெமிக்கல் ஃபேக்டர்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா இட்ஸ் கம்ப்ரைசிங் த சன்லைட், டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. ஸோ சன்லைட் ஒன்று இருக்கும், இல்லாட்டி டெம்பரேச்சர் பொறுத்து இருக்கும், இல்லாட்டி ஹியூமிடிட்டியை பொறுத்து அதோடைய ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதே வந்து கெமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா they comprises the chemicals such as air and water component. ஸோ ஏர் வாட்டர் காம்பனண்ட் எல்லாமே வந்து கெமிக்கல் ஃபேக்டர்ஸில் வந்து வரக்கூடியது. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம், நம்ம இந்த எக்கோசிஸ்டத்தில் வந்து இந்த ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் உடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஸோ இட்ஸ் வில் பி டெபிக்ஸ் த வே ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் த ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் காம்பனன்ட். ஸோ மெயின் காம்பனன்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ எனர்ஜி ஃப்ளோயிங்க்கு யூஸ் ஆகுது. த எனர்ஜி விச் following in the ecosystem is always fixed in one directions or unidirectional. So it always flow from the producers to consumer. அதாவது வந்து ஹெர்பிவோர்ல இருந்து தான் வந்து கார்னிவோருக்கு வந்து போகும். And cannot be vice versa. ரிவர்ஸ் ப்ராசஸில் வந்து இது வந்து நடக்காது. ஸோ இதில் எனர்ஜி பார்த்தோம்னா வந்து இட்ஸ் வில் பி டிரான்ஸ்ஃபர் த லாஸ்ட் இந்த சம் அமௌண்ட். ஸோ நார்மலாக வந்து நீங்கள் ஒரு ஃபுட் செயின் அப்படின்னா நம்ம என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ப்ரொடியூசர்ஸ் தாவரத்தை வந்து சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ் இருக்கும். அதாவது சின்ன அனிமல்ஸ்லேருந்து சின்ன அனிமலை பெருசு சாப்பிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கிராஸ் இருக்குது, கிராஸை வந்து எது சாப்பிடுன்னு பார்த்தா கிராஸ் ஹோப்பர் வந்து சாப்பிடும், வெட்டுக்கிளி வந்து சாப்பிடுன்னு வைங்களேன். அந்த வெட்டுக்கிளியை எது சாப்பிடும்? ஃப்ராக் சாப்பிடும். இந்த ஃப்ராக் எது சாப்பிடும்? ஸ்னேக் சாப்பிடும். இந்த ஸ்னேக் எது சாப்பிடும்? ஈகிள் சாப்பிடும். ஸோ இந்த ஈகிளை சாப்பிடக்கூடிய ஒரு பிக் பேர்டு வந்து எதுவுமே இல்லை. ஸோ ஈகிள் தான் வந்து டாப் கன்சியூமர்னு வச்சுக்கலாம். அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிராஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸ் வந்து எப்படி வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது? ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக தான் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக இதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல் தேவைப்படுது? சன்லைட் வேணும், குளோரோஃபில் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் தேவைப்படுது. ஸோ சன்லைட்டில் இருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் எனர்ஜியை வந்து இது கிராப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் இட்ஸ் வில் பி ரிசீவிங் 1% ஆஃப் த லைட் எனர்ஜி. ஸோ சன்லைட்ல இருந்து 1% ஆஃப் எனர்ஜியை தான் வந்து பிளான்ட் என்ன பண்ணும்? அப்சர்வே பண்ணும். ஸோ பிளான்ட் அப்சர்வ் பண்ணி இப்போ வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆயிடுச்சு, பிளான்ட் வந்து க்ரோ ஆயிடுச்சு. ஸோ இந்த பிளான்ட்ல இருந்து நெக்ஸ்ட் கன்சியூமர்ஸ்க்கு போகும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் எனர்ஜி போகும்னு பார்த்தீங்கன்னா 10% law. As per the 10% law, இது வந்து ஒரு ரூல்ஸ்னே சொல்லலாம். ஒரு 10% law அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் மூலமா ஒரு டிராபிக்கல் லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் டிராபிக்கல் லெவலுக்கு எனர்ஜி எவ்வளோ பர்சன்டேஜ் தான் மூவ் ஆகும்னு பார்த்தோம்னா 10% ஆஃப் எனர்ஜி தான் வந்து என்ன ஆகும்? மூவ் ஆகும். ஸோ இந்த 10% லா அப்படின்னா ஒரு பிரைமரி கன்சியூமர் இருக்கிறாங்க, அவங்கள சாப்பிட்ற செகண்டரி கன்சியூமர்னா 10% ஆஃப் எனர்ஜி மட்டும்தான் வந்து ஒரு ட்ராபிக்கல் லெவல்லேருந்து அனதர் ட்ராபிக்கல் லெவல் மூவ் ஆகும். ஸோ இந்த மூவ் ஆகிற இது வந்து 10% லாங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். பிளான்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் எனர்ஜி வந்து ட்ராப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் எனர்ஜி தான் வந்து ட்ராப் பண்ணு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். ஸோ இதே மாதிரி இந்த எனர்ஜி ஃப்ளோ ஒரு ப்ரொடியூசர்லேருந்து ஒரு கன்சியூமர் அடுத்த கன்சியூமர் அப்படின்னா கன்சியூமர் டு கன்சியூமருக்கு வந்து எனர்ஜி ஃப்ளோ ஆகிறது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிடைரக்ஷனாக தான் இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ். இது எல்லாமே வந்து நம்ம ஃபுட் செயின் எக்கோசிஸ்டம் படிக்கும்போது இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். So the energy at the stage of the transfer is lost in some amount. The energy producing received by the plants from sunlight. So 100% then they receiving only the few amount of it. So 100%ல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுத்துக்கும். எவ்வளவுனா 1% தான் வந்து சன்லைட்ல இருந்து பிளான்ட் எடுத்துக்கும். So after consuming the plants, the animals will receiving maybe only the 10%. So as per the law of 10%. So 10% lawன்னு சொல்லியே இருக்குது ஒன்று. ஸோ 10% லா மூலமாக வந்து 10% ஆஃப் எனர்ஜி தான் வந்து என்ன பண்ணிக்கும்? எடுத்துக்கும். ஸோ திஸ் எனர்ஜி இஸ் லாஸ்ட் டியூரிங் த ரெஸ்பிரேஷன், growth, movement and other activities. So this is why the tropic level can be up 4 to 5. ஸோ 4லேருந்து 5 tropical levels தான் வந்து இருக்கும்.
ஒரு ஃபுட் செயினில் 4லேருந்து 5 ட்ராபிக்கல் லெவல்ஸ் தான் இருக்கும். ஸோ எனர்ஜி பிகம் த மினிமல் அண்ட் லோவர் ட்ராபிக்கல் லெவல் அண்ட் த ஆர்கானிசம்ஸ் cannot surviving with that amount. So different energy flow models depict the transfer of energy such as universal energy flow model, single channel energy flow model and double channel energy flow model based on the flow model. Energy flow model பொறுத்து இருக்கு. ஸோ பயாலஜிக்கலாக பார்த்தோம்னா இந்த எனர்ஜி அதாவது எக்கோசிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்னா வந்து ஃபுட் செயின் இருக்குது, ஃபுட் வேர்ப் இருக்குது, எக்கோலஜிக்கல் பிரமிட்ஸ் இருக்குது. இதை பற்றி வந்து நம்ம செப்பரேட்டாகவே ஒரு டாபிக் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் அப்படின்னா என்னங்கிறது மட்டும் ஒரு டிஸ்கஷன் பார்க்கலாம். ஸோ ஃபுட் செயின் அப்படின்னா என்னென்னா, ஸோ இட் இஸ் அ சீக்வன்ஸ் ஆர் ஆர்டர் which one organisms feed on another. So every organisms on this earth is interconnected through the food chain. So ஒவ்வொரு ஆர்கானிசமே வந்து ஒவ்வொரு ஃபுட் செயின் கூட ஒவ்வொரு ஆர்கானிசம்த்து கூட வந்து இன்டர்கனெக்டிங்கோட தான் இருக்கும். ஸோ ஈச் ஆர்கானிசம்ஸ் டிபெண்டிங் ஆன் அதர் ஃபார் த ஃபுட் ரெக்யர்மெண்ட். ஒவ்வொரு ஆர்கானிசமே வந்து ஃபுட்டுக்கு வேண்டி தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ த மெயின் டெஃபினேஷன் ஆஃப் த ஃபுட் செயின் அப்படின்னா இட் இஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் ஈட்டிங் அண்ட் பீயிங் ஈட்டன் வித் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி இன் எவ்ரி ஸ்டேஜ். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எனர்ஜி எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஃபுட் எத்தனை எடுத்துக்குது, அதை தான் வந்து ஃபுட் செயின்னு சொல்லுவோம். ஸோ இட் ரெப்ரசன்ட் த டயட் ஆர் ஃபீடிங் பிஹேவியர்ஸ் ஆர் ஆர்கானிசம்ஸ் along with the flow energy in the ecosystem. So example of food chain பார்த்தோம்னா the grass that depending on the sunlight oxygen for food and it's consumed by grasshopper feeding on the grass. So which get eaten by the frog and the frog are taken by the diet snake, the eaten by the eagle. இதுதான் சொல்கிறாங்க grass, grasshopper, frog, eagle. ஸோ ஈகிளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா வந்து இட்ஸ் வில் பி டைஸ் அண்ட் டீகம்போசிங். டீகம்போசஸ்னால் என்னென்னா பாக்டீரியா ஃபங்கை வந்து டீகம்போசஸாக இருக்குது. இந்த சைக்கிள் வந்து மறுபடியும் என்ன ஆகும், கண்டினியூ ஆகும். டீகம்போஸ் ஆகி அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூட்டிலைஸ் ஆகி எதில் சேருது, கிராஸில் சேருது. ஸோ அந்த கிராஸில் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், கிராஸ்லேருந்து மறுபடியும் வந்து என்ன ஆயிரும், மறுபடியும் ஒரு சைக்கிள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இட்ஸ் வில் பி சைக்கிளிக் கண்டினியூஸ். ஸோ ஃபுட் செயின் பார்த்தோம்னா வந்து இட்ஸ் வில் பி த ட்ராபிக்கல் லெவல். இந்த ஃபுட் செயினில் பார்த்தோம்னா வந்து டிஃப்ரெண்ட் ட்ராபிக்கல் லெவல்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன ட்ராபிக்கல் லெவல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா வந்து ஃபர்ஸ்ட் ட்ராபிக்கல் லெவல், செகண்டரி ட்ராபிக்கல் லெவல் அண்ட் தேர்ஸ்டரி ட்ராபிக்கல் லெவல். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராபிக்கல் லெவல் அப்படின்னா இட்ஸ் இன்க்ளூடிங் த ப்ரொடியூசர்ஸ் விச் ஃபார்ம் த எனர்ஜி சச் ஆஸ் கிரீன் லீஃபி பிளான்ட்ஸ். லீஃபி பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ட்ராபிக்கல் லெவலில் வருவாங்க. ஸோ செகண்ட் ட்ராபிக்கல் லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா டைரெக்டாக வந்து ப்ரொடியூசர்ஸில் இருந்து, அதாவது ஹெர்பிவோரஸ் எல்லாமே, ஹெர்பிவோர் அனிமல்ஸ் எல்லாமே வந்து செகண்ட் ட்ராபிக்கல் லெவல் வருவாங்க. ஸோ ஹெர்பிவோரை சாப்பிட்டு அந்த கன்சியூமராக இருக்கக்கூடிய பிரைமரி கன்சியூமர் வந்து செகண்டரி கன்சியூமர் சாப்பிட்றாங்க. இந்த செகண்டரி கன்சியூமர் வந்து தேர்ஸ்டரி கன்சியூமர்ஸ் வந்து சாப்பிடுவாங்க, ஃப்ராக், ஈகிள்ஸ். ஸோ விச் வில் பி ஃபீட் த ஆர்கானிசம் ஆன் த செகண்ட் ட்ராபிக்கல் லெவல். ஸோ இதுதான் வந்து ஃபுட் செயினில் பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃபுட் செயின், கிரேசிங் ஃபுட் செயின் அண்ட் டெட்ரிடியூட்ஸ். டெட்ரிடியூட்ஸ் அப்படின்னா என்னென்னா வந்து சிதைவுன்னு அர்த்தம். அதாவது வந்து பிரேக் ஆகிறது, பிரேக்கிங் த ப்ராடக்ட், அதாவது டீகம்போசஸ் கூட சேரும். ஸோ கிரேசிங் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் த ஒன் that starts from sunlight. The energy from the sunlight is transferred to the producers and then to the consumer, to the decomposers, again to the producers. இந்த ரொட்டீனாக வர்றது. ஸோ டெட்ரிடியூட்ஸ் அப்படின்னா it is one of that begins from the டெத் ஆர்கானிக் மேட்டர். ஸோ டெத் ஆர்கானிக் மேட்டரில் இருந்து வரக்கூடியது தான். ஸோ இந்த டெத் ஆர்கானிக் மேட்டர்ஸ் அதாவது வந்து இன்செக்ட் பார்த்திங்கன்னா வந்து டெத் லீவ்ஸு இதெல்லாம் வந்து இன்செக்ட் சாப்பிடுது. அதுக்கப்புறம் வந்து கன்சியூமர், பேர்ட்ஸ், இதெல்லாமே டெத் ஆர்கானிசத்தில் இருந்து ஒரு லைஃப் சைக்கிள் ஃபார்ம் ஆகிறது தான் வந்து டெட்ரிடியூஸ் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபுட் வேர்ப் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஃபுட் வேர்ப் அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் அ இன்டர் கனெக்டிங் ஆஃப் த மோர் தென் 2 ஃபுட் செயின். ஸோ interconnecting network of the food chain is called food verb. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா representing the different food chains it will be interrelated. So for example grass can be eaten by grasshopper and goatடும் சாப்பிடும். ஸோ grasshopper எது சாப்பிடுன்னு பார்த்தோன்னா ஃப்ராக் சாப்பிடும். ஃப்ராக் எது சாப்பிடும், 1 or more carnivorous வந்து அது சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான்ட்ல இருந்து ஒரு பிளான்ட்டை நிறையா சாப்பிடுது, அதையும் மறுபடியும் நிறையா சாப்பிடுது. ஸோ interlinking of more than 2 food chain that is called as a food verb. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் verb அப்படின்னு பார்த்தோம்னா இதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் எக்காலஜிக்கல். நம்மளுடைய எக்கோசிஸ்டத்தை வந்து பேலன்ஸாக வச்சுக்கிறதா வந்து
the food chain food web உடைய main work. It helps the predict the reason for the imbalance or ecological disturbance in the ecosystem. ஸோ பயோமேக்னிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, இது வந்து நம்ம அடுத்து கன்சியூமர்ஸில் படிப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஃபுட் செயின், ஃபுட் வெப், எனர்ஜி ஃப்ளோ பார்த்தோம். பயோமேக்னிஃபிகேஷன் அப்படின்னா கெமிக்கல் லெவல். இப்போ நம்ம ஒரு பிளான்ட்ல ஒரு கெமிக்கல் அடிக்கிறோம், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் இதெல்லாம் அடிக்கிறோம். அந்த கெமிக்கல் வந்து இட்ஸ் வில் பி இன்க்ரீசிங் இன் த கான்சன்ட்ரேஷன் அட் டிஃப்ரெண்ட் ட்ராபிக்கல் லெவல். ஒரு ட்ராபிக்கல் லெவல்லேருந்து இன்னொரு ட்ராபிக்கல் லெவலுக்கு வந்து அடுத்தடுத்து மூவ் ஆகிறது தான் வந்து பயோமேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த ஃபுட் செயின் அண்ட் இட் கேன் பி predicted by it. So the reason for the decreasing the number of the vultures was predicted to the consumption of the dead bodies cattle injected into the efficient chemicals to boost their work stamina. So when then entered to the vulture, they started to the die. So கடைசியாக சாப்பிடக்கூடிய ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பயோமேக்னிஃபிகேஷன் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து கெமிக்கல் லெவல் வந்து என்ன ஆகிட்டே போகும்னா வந்து அதிகமாகிட்டே போகும். எனர்ஜி லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும், கெமிக்கல் லெவல் வந்து என்ன ஆகும், அதிகமாகிட்டே போகும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கீ டிஃப்ரென்ஸ். இட்ஸ் வில் பி பிட்வீன் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ். ஏபயோட்டிக்கும் பயோட்டிக்கும் இருக்கக்கூடிய கீ டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸோ பயோட்டிக் அப்படின்னா என்ன? இட்ஸ் அ பயோட்டிக் ஃபேக்டர் ஆர் பயோட்டிக் காம்பனண்ட் இஸ் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் தட் ஷேப்ஸ் அண்ட் இன் எக்கோசிஸ்டம். எக்கோசிஸ்டத்தில் வந்து ஒரு ஷேப்ஸ் கொடுக்கறது தான் வந்து பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ இதே வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆர் த ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த எக்கோசிஸ்டம் அண்ட் ஆர் நான் லிவிங் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன் இன் த நேச்சர். ஸோ டிஃபென்சி the biotic வந்து it's depending on the abiotic factors. The abiotic வந்து it's not depending on the biotic factors for their existence. ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் வந்து சப்ஜெக்டிவாக வந்து மெஷர்மெண்ட் பண்ணலாம். பட் ஏபயோட்டிக்கை வந்து என்ன பண்ணலாம், அப்ஜெக்டிவாக தான் வந்து என்ன பண்ண முடியும், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் தான் வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸை வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா த லிவிங் ஆர்கானிசம்ஸ் மைட் பி டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ரிலேட்டட் டு அதர் ஆர்கானிசம் இன் த எக்கோசிஸ்டம். இதில் ஏபயோட்டிக்ஸ் பார்த்தோம்னா ஏபயோட்டிக் ஃபேக்டர் டிட்டர்மைன் த நம்பர் அண்ட் த டைப் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம் சர்வைவிங் இன் அன் எக்கோசிஸ்டம். ஸோ அடாப்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆர் கேபபிள் ஆஃப் த அடாப்டிங் டு சேஞ்ச் இன் த என்விரான்மெண்ட். ஸோ ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா do not have the ability to adapt according to the environmental conditions. So limiting factors in பார்த்தா change in one biotic factors rarely causes changes in the other group. ஸோ இதில் ஏபயோட்டிக்கில் பார்த்தோம்னா வந்து சேஞ்சஸ் இன் எனி பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் மைட் பிரிங் சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் இன் த பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து இன்க்ளூடிங் பிளான்ட், அனிமல், பாக்டீரியா, ஆல்கே, இந்த ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ் எல்லாமே வந்து பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்லாம் வந்துடும். ஸோ இதே ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் சாயில், topography, climate and natural disturbance of the ecosystem. So resources nu pathna வந்து biotic resources are forest and forest product அதெல்லாமே வந்து பயோட்டிக். இது ஏபயோட்டிக்னு பார்த்தோம்னா லேண்ட், வாட்டர், சாயில் அண்ட் கோல் எல்லாமே வந்து ஏபயோட்டிக்ஸில் வரும். ஸோ அசோசியேஷன் பார்த்தோம்னா பயோட்டிக் மைட் பி ஃபார்மிங் த டிஃப்ரெண்ட் அசோசியேஷன், அதாவது சிம்பயோசிஸ், பாராசிட்டிசம்ஸ், ப்ரிடேட்டர், ப்ரேயிங் அசோசியேஷன் இருக்கும். இதில் வந்து நோ சச் அசோசியேஷன். இந்த ஏபயோட்டிக்ஸில் வந்து அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன்ஸும் வந்து இருக்காது. ஸோ ஃபார்மேஷன் பிட்வீன் த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ பயோட்டிக் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹியூமன் பீயிங், இன்செக்ட், வைல்ட் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், பாக்டீரியா அண்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ் of the biotic factors. So abiotic னு பார்த்தா soil, rainfall, humidity, temperature, pH, climate இதெல்லாமே வந்து it's an example for abiotic factors. ஸோ இப்போ ஃபுட் செயின், ஃபுட் வெப், அந்த டிஃப்ரென்ஷியேட் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ ஓவர்வியூ அப்படின்னு பார்த்தோம்னா ஏபயோட்டிக்னா என்ன, பயோட்டிக் காம்பனன்ட்ஸாக என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ நார்மலாக வந்து ஏபயோட்டிக், பயோட்டிக் லிவிங் காம்பனன்ட்ஸ் அண்ட் நான் லிவிங் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பயோட்டிக் எக்ஸாம்பிள் என்ன சொன்னால் ஹியூமன் பீயிங்ஸ் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ ஹியூமன் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பயோட்டிக் ஃபேக்டர் தட் அஃபெக்டிங் த கண்டிஷன்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட் சர்வைவிங் இன் த அதர் லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹியூமன் பீயிங் தான் வந்து ஒரு மெயின் எக்ஸாம்பிள், ஹியூமன் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து
மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா சைனோ பாக்டீரியா வந்து எதுக்கு சொல்லலாம்னா வந்து இட்ஸ் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ சைனோ பாக்டீரியம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா வந்து இட்ஸ் கன்சிடர்ட் as the first living organism to ever exist on the earth. So this is a single-celled autotrophic microorganism. It's playing the crucial role. இது வந்து ஒரு மெயினாக வந்து ஒரு crucial ரோலாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூசிங் த குளோபல் எக்கோசிஸ்டம் ப்ரெசன்ட் த கண்டிஷன்ஸ். ஸோ தீஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த storing the solar energy, utilizing for the conversion and inorganic carbon components in the organic compound. So before existing the cyanobacterium, there was no oxygen on the earth. So cyanobacterium தான் வந்து oxygen production one of the main important சொல்லலாம். So anaerobic respiration metabolic process வந்து food productions பண்ணுது. The cyanobacterium வந்து responsible for the production of oxygen and carbon dioxide. It's a very very important one mark question. So எது வந்து carbon and oxygen productionக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா cyanobacterium. So with the release of oxygen, a large number of other organisms came into existence. As a new and advanced organisms evolved on the earth, cyanobacteria almost became extinct. So however, they adapted to the new environment by forming the blooms in different part of the world. So பயோட்டிக் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹியூமன் பீயிங்கும் சைனோபாக்டீரியாவும் எக்ஸாம்பிள். ஸோ இது ஏபயோட்டிக் பார்த்தோம்னா வந்து டெம்பரேச்சர் சொல்லலாம் அண்ட் லைட் அவைலபிலிட்டி சொல்லலாம் அண்ட் டாக்ஸின்ஸ் அண்ட் பொல்யூட்டன். ஸோ டெம்பரேச்சர்னு சொன்னோம்னா டெம்பரேச்சர் வந்து இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். இட்ஸ் டிட்டர்மைனிங் த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் அண்ட் த survival of the various biotic factors, and which in increasing the temperature rate of enzyme catalyst reaction increase ஆகிறதுக்கும் வந்து it's used only upon the point. It will be happening only up to a point. So temperature goes increasing, these enzymes might become the denaturated. So denaturations of essential enzyme or various chemical reactions affecting the lives of all living beings. So similarly, temperature also bringing about the changes in the type of the organism surviving in an ecosystem. ஸோ இதெல்லாமே வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டெம்பரேச்சர். இதே மாதிரி லைட் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் சொல்லலாம். இதுதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக வந்து அந்த ப்ரீடிங் சைக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ லைட் அவைலபிலிட்டி வந்து இட்ஸ் பி டேர்னிங் டிபெண்டிங் ஆன் த என்விரான்மெண்டல் ஃபேக்டர், அதாவது ரெயின்ஃபால், வாட்டர் சைக்கிள்ஸ் அண்ட் அதர் ப்ராசஸை வச்சு தான் வந்து இது டிபெண்ட் ஆகுது. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஃபார் external hours a day affected by the process of food productions in animals. This ultimately affected the entire ecosystem. So toxins and pollutions அப்படின்னு பார்த்தீங்கன்னா toxin and pollutions வந்து it's one kind of detrimental to the living component of the ecosystem சொல்லலாம். அதாவது இந்த டாக்ஸிக் வந்து மெட்டபாலிக் பேத்வே வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ ரிசல்ட்டாக என்ன ஆகுனா இட்ஸ் வில் பி டிக்ரீஸிங் த நம்பர் ஆஃப் டிசீசஸ் வில் பி அப்பியர். அதே மாதிரி இது மீன்வெயில் பார்த்தோம்னா அஃபெக்டிங் த கிளைமேட்டு, ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், அதாவது ரெயின்ஃபால், ஹியூமிடிட்டி எல்லாமே வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது வந்து பொல்யூட்டன். ஸோ இதெல்லாமே வந்து ஏபயோட்டிக் காம்பனன்ட்ல வரும். ஸோ லெட் பி ப்ராக்டிசிங் சம் கொஸ்டின் ரிகார்டிங் திஸ் டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த following is an abiotic component of an ecosystem. So எந்த ஒன்று வந்து abiotic component of ecosystemல வந்து வருது? So option A plants, option B animals, option C sunlight, option C microorganisms. ஸோ பயோட்டிக் காம்பனண்ட்டாக என்னென்ன வரும்? லிவிங் எல்லாமே வந்து பயோட்டிக் காம்பனண்ட்டாக வரும். பிளான்ட் இஸ் அ லிவிங் ஆர்கானிசம், அனிமல்ஸ் வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் ஃபங்கை, மைக்ரோ ஆர்கானிசம்னா ஃபங்கை, பாக்டீரியா எல்லாமே லிவிங் காம்பனண்ட்ல வரும். இந்த சன்லைட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இட்ஸ் அ நான் லிவிங் காம்பனண்ட். இட்ஸ் அ க்ரூசியல் ஆஃப் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் நீடட் ஃபார் த ப்ராசஸிங் லைக் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் பிளான்ட். ஸோ இதில் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்னா நம்ம எதுதான் வரும்? ஏபயோட்டிக் காம்பனண்ட்னா ஆப்ஷன் சி சன்லைட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். So the next question, the biotic components of an ecosystem include. So biotic componentsல வந்து எதெல்லாம் வந்து include ஆயிருக்கும்? ஆப்ஷன் ஏ சாயில் அண்ட் வாட்டர்,
Option B, producers, consumers and decomposers. Option C, temperature and humidity. Option D, air and minerals. So bioticனாலே living தான் இருக்கும். So சாயில் வாட்டர் எல்லாம் வந்து நான் லிவிங்ல வரும். டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி நான் லிவிங், அனிமல் ஏர் அண்ட் மினரல்ஸும் நான் லிவிங். ஸோ ப்ரொடியூசர்ஸ்னால் வந்து இட்ஸ் ஆர்கானிசம், அதாவது பிளான்ஸ் எல்லாமே வந்து கிரியேட்டிங் த ஓன் ஃபுட், அதுக்கு பேர் ப்ரொடியூசர்னு சொல்லுவோம். கன்சியூமர்ஸ்னால் வந்து அனிமல்ஸ் தட் ஈட் ஆன் த அதர் ஆர்கானிசம்ஸ் ஃபார் த எனர்ஜி, அது கன்சியூமர்ஸ். கன்சியூமருக்கு அடுத்து டீகம்போஸ், அதாவது ஃபங்கை பாக்டீரியாஸ் எல்லாமே இட்ஸ் பிரேக் டவுன் இன் த டெத் ஆர்கானிக் மேட்டர்ஸ், ரீசைக்ளிங் நியூட்ரியன்ஸ், இட்ஸ் பேக் டு த என்விரான்மெண்ட். ஸோ பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஆப்ஷன் பி, ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ் அண்ட் டீகம்போசர்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர்ட் எ ப்ரொடியூசர்? ஸோ எது வந்து ப்ரொடியூசர் ஆட்டோட்ராபிக்னு சொல்கிறோம்? ஸோ ஆப்ஷன் ஏ டீர், ஆப்ஷன் பி கிராஸ், ஆப்ஷன் சி மஷ்ரூம், ஆப்ஷன் டி டைகர். ஸோ டீர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் டிபெண்டிங் த ப்ரொடியூசர். ஸோ கிராஸ் அப்படிங்கிறது வந்து என்ன? இட்ஸ் ப்ரிப்பேரிங் தேர் ஓன் ஃபுட் மெட்டீரியல். மஷ்ரூம் வந்து இட்ஸ் டிபெண்டிங் ஆன் த டெத் அண்ட் டீகேயிங் அதர் ஆர்கானிசம்ஸ். ஸோ டைகர் அப்படிங்கிறது இட்ஸ் டிபெண்டிங் த கன்சியூமர்ஸ். ஸோ கிராஸ் பிளான்ட்னாலே வந்து ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் ப்ரொடியூசர்ஸ் வந்து பிளான்ட்னு சொல்கிறோம்? பிகாஸ் தம்செல்வ் இட்ஸ் பி ப்ரிப்பேரிங் தேர் ஃபுட் மெட்டீரியல் பை த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக அதுக்கு தேவையான உணவை அது என்ன பண்ணுது? தயாரிச்சு கொள்ளுது. ஸோ ஆப்ஷன் பி கிராஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். So next question. Consumers that feed directly on producers are called dash. So consumer வந்து டைரக்டா அந்த ப்ரொடியூசர் வந்து சாப்பிட்றதுக்கு பேர் என்ன? ஆப்ஷன் ஏ பிரைமரி கன்சியூமர், that is herbivores. ஆப்ஷன் பி செகண்டரி கன்சியூமர்ஸ், carnivores. ஆப்ஷன் சி டெர்ஷியரி கன்சியூமர்ஸ். ஆப்ஷன் டி டீகம்போசர்ஸ். ஸோ இப்போ டீகம்போசர்ஸ்னால் வந்து டெத் அண்ட் டீகேயிங் ஆர்கானிசம், அதாவது பாக்டீரியா ஃபங்கை வந்து இது பண்ணும், அது வராது. டெர்ஷியரி கன்சியூமர்னா வந்து செகண்டரி கன்சியூமர் சாப்பிடக்கூடியவங்க, இதுவும் வராது. செகண்டரி கன்சியூமர்ஸ்னால் பிரைமரி கன்சியூமர் சாப்பிடக்கூடியவங்க, இதுவும் வராது. அப்போ யார் வருவா? பிரைமரி கன்சியூமர், அதாவது பிளான்ட்டை சாப்பிட்றவங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரைமரி கன்சியூமர் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அ herbivore. So the organisms that feed directly on the producer, plants and other photosynthetic organisms in a food chain. ஸோ ஃபுட் செயினில் ஃபஸ்ட்டு யார் வருவான்னா ப்ரொடியூசர்ஸுக்கு அடுத்தது வந்து யார் வருவான்? ப்ரொடியூசர் சாப்பிடக்கூடியவங்க வந்து பிரைமரி கன்சியூமர்ஸ், ஹெர்பிவோர் அனிமல்ஸ் தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ ஹெர்பிவோர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிரைமரி கன்சியூமர்ஸ் ஆர் ஹெர்பிவோரஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் த பிரைமரி ரோல் ஆஃப் டீகம்போசர்ஸ் இன் அன் எக்கோசிஸ்டம்? ஸோ எக்கோசிஸ்டத்தில் வந்து டீகம்போசர்ஸோட பிரைமரி ரோல் என்ன? ஆப்ஷன் ஏ டு கன்சியூம் த ப்ரொடியூசர்ஸ், ஆப்ஷன் பி டு ப்ரொடியூசிங் த ஆக்சிஜன், ஆப்ஷன் சி டு பிரேக் டவுன் த டெத் ஆர்கானிக் மேட்டர்ஸ் அண்ட் ரீசைக்கிள் நியூட்ரியன்ஸ், ஆப்ஷன் டி டு ஹண்ட் பிரைமரி கன்சியூமர்ஸ். ஸோ இதில் ஸோ கன்சியூமர் ப்ரொடியூசர்ஸ்னால் என்னென்னா கன்சியூம் த ப்ரொடியூசர்ஸ்னால் ஃபஸ்ட்டு கன்சியூமரை சாப்பிடக்கூடியவங்க. ஸோ டீகம்போசர் வந்து சாப்பிட மாட்டாங்க. ப்ரொடியூஸ் ஆக்சிஜனையும் இவங்க ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஹண்ட் பிரைமரி இதுவும் கிடையாது. ஸோ த டு பிரேக் டவுன் த டெத் ஆர்கானிக் மேட்டர்ஸ் அண்ட் ரீசைக்ளிங் நியூட்ரிஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா டீகம்போசர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா பிரேக் டவுன் டெத் பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, அதர் ஆர்கானிக் மேட்டரை வந்து என்ன பண்ணுன்னா ஆர்கானிக் மேட்டர்ஸை வந்து சிம்பிள் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணும், மினரல்ஸாக நியூட்ரியன்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரிலீசிங் த எசென்ஷியல் நியூட்ரிஷன்ஸ் பேக் டு த soil and the environment. It's making them available for producers to use again. So this vital role it will be maintaining the soil fertility, ensuring the continuations of the nutrition cycles in the ecosystem. So option B to break down dead organic matters and recycling is the correct answer. ஸோ இதோடைய நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எக்காலஜிக்கல் பிரமிட்ஸ், அதாவது இந்த எனர்ஜி ஃப்ளோயிங் வந்து எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா வந்து பிளான்ட்
சக்சஷன். ஸோ பிளான் சக்சஷன்னா என்ன? ஸோ பிளான் சக்சஷன் அப்படின்னா வந்து ஒரு ஆர்கானிசம்ஸ் எவ்ரி பிளான்ட் கம்யூனிட்டி இட்ஸ் ஹேவிங் டெவலப்பிங் ஒவ்வொரு பிளான்ட்டுமே வந்து ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்கும். ஒரு சின்ன எவல்யூஷன் சொல்ல முடியல, ஒரு சின்ன பிளான்ட் வந்து பெரிய பிளான்ட் உருவாகுது. The plant community it will be first coming to the existence with the pollinations of the bare area by spore bearing or seed bearing plant. இந்த அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் சொல்றதா வந்து பிளான்ட் சக்சஷன் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பிரைமரி சக்சஷன், செகண்டரி சக்சஷன் ரெண்டுன்னு இருக்கு. ஸோ ஹைட்ரோசீரி, ஜீரோசீரி, லித்தோசீரி இப்படின்னு நிறைய டெஃபினிஷன்ஸ், நிறைய டைப்ஸ் வந்து இதில் இருக்கு. மேஜர் ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் த சக்சஷன்ஸ் என்னென்ன 6 சீரியல் ஸ்டேஜஸ் என்னென்ன இருக்குது எல்லாமே வந்து we will discuss on the next class. So I hope you are understanding about this video. Study well. We will meet on the next class with a new topic. Thank you.